ஏன் அமித்ஷா திமுக ஆட்சிக்கு வர்றதை விரும்புறாரோன்னு சும்மா சொல்லல சார். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வர்றார், வரப்போறார், நான் வரவேற்கிறதுக்கோ அல்லது வழி அனுப்புறதுக்கோ பாக்குறேன், அப்போ 2 நிமிஷம் பாத்துக்கிறேன்னு ஓபிஎஸ் சொல்ல அனுப்புறார், பதில் இல்ல. பத்திரிகையாளர்கிட்ட ஓப்பனா சொல்றார், பதில் இல்ல. வந்துட்டும் போயிடுறார், நான் பார்க்கணும்னு நினைச்சேன், எனக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்க மாட்டாங்கிறார். இவ்வளவுலாம் நடந்த பிறகு நயினார் நாகேந்திரன் சொல்றார், என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொன்னார். சார், ஊர் உலகமே பேசுது. ஓபிஎஸ் கதறாரு, உங்களுக்கு போன் பண்ண நான் எடுக்கலைங்கிறாரு, நீ என்னை கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாரு. இவர் வாட்ஸ்அப் மெசேஜ் காமிச்சார், டபுள் டிக் எடுத்து காமிச்சார், டெலிவரி ஆயிடுச்சு, நீங்க படிச்சுட்டீங்கன்னு அம்பலப்படுத்தினார். நயினார் நாகேந்திரன் ரொம்ப வெளிப்படையா சொன்னா, எடப்பாடிக்கு பயந்து ஓபிஎஸ் கொஞ்சம் தள்ளியே வச்சிருந்தார். அப்ப அந்த கூட்டணி விட்டு வெளியே போறதுக்கு நயினார் நாகேந்திரன் தான் காரணம்னு தினகரன் சொன்ன வார்த்தை பொய்யல்ல. கண்ணால் பார்த்த விஷயங்களை வச்சு நம்ம சொல்றோம், அது உண்மைதான். சரி, அவர் வெளியே போயிட்டார்ல. அவர் வெளியே போன பிறகு தினகரன் ஒரு வார்த்தை சொன்னார், ஓபிஎஸ் வெளியே போனது வருத்தம் தான், தமிழ்நாட்டு தலைவர் விடுங்க, டெல்லியிலிருந்து யாராவது பேசினால் ஓபிஎஸ் சமாதானம் அடைவார், அவர் மீண்டும் வருவார், வரணும் அப்படின்னு தினகரன் சொல்றாருல. 2 தடவை 3 தடவை சொல்றாரு. நயினார் என்ன பண்ணிருக்கணும், தமிழ்நாடு தலைவர் என்கிற முறையில தலைமைக்கு எடுத்து சொல்லியிருக்கணும், நட்டாஜி நீங்க பேசுங்க, அமித்ஷாஜி கிட்ட சொல்லுங்க, யாரையாவது விட்டு ஓபிஎஸ் பேசினா திரும்பி வந்துருவார். ஒரு முயற்சி எடுக்கல. இப்படி இருந்துட்டு இருக்கிற போதே ஜான் பாண்டியன் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு, தன் கட்சியினுடைய வெள்ளி விழான்னு நினைக்கிறேன், திண்டுக்கல்ல நடக்குது. என்டிஏவில் அவர் இருக்கிறதுனால என்டிஏ தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிடுறாரு. தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அதில் இருக்காங்களோ தினகரனை கூப்பிடல. நயினார் இல்ல, எடப்பாடி கிட்ட கேட்டிருப்பார் ஜான் பாண்டியன், கூப்பிடாதுன்னு சொல்லியிருப்பார். ஆச்சரியம் இல்லை, அவர் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பார். இவர் போல நத்த விஸ்வநாதனையும் திண்டுக்கல் சீனிவாசனையும் அனுப்பிச்சு விட்டார். இருக்கட்டும், அதிமுக சார்பாக பிரதிநிதி போறாங்க. நயினார் நாகேந்திரன் கேட்டிருப்பாரு. அப்ப நயினார் என்ன சொல்லியிருக்கணும், சார் எடப்பாடி வராரான்னு பாருங்க, அவர் வந்தா ஒரே மேடையில் உட்கார வைக்கிறது சங்கடம், அவர் வரலைன்னா தினகரனை கூப்பிடுங்க. இந்த கூட்டணியை பலப்படுத்துறதுக்கு தான் நயினார் நாகேந்திரன் வேலை செய்யணுமே தவிர எடப்பாடிக்கு பயந்து அவருக்கு இன்னும் வெளிப்படையா சொன்னா அவருக்கு சேவகம் செய்வது உங்கள் வேலை அல்ல. இதைத்தான் தினகரன் சொல்றாரு.